வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். கௌரவம், கௌரவம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம். எப்பவுமே நமக்கு கௌரவம் வேணுங்க, வேணுங்க, வேணுங்கன்னு சொல்லுவோம். இந்த கௌரவத்தை உறுதிப்படுத்துற பாவம் எது அப்படின்னா, 1ஆம் பாவம் கௌரவத்தை பேசுது அப்படின்னு சொல்றோம். 1ஆம் பாவம் எந்த கௌரவத்தை பேசும் தெரியுங்களா? நம் பிறப்பின் கௌரவத்தை தான் 1ஆம் பாவம் பேச முடியும். அது பிறக்கும்போது இருக்கிற கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம். அந்த பிறந்த இடத்தினுடைய கௌரவத்தை தான் இது வெளிப்படுத்தும் 1ஆம் பாவம். ஒன்னொன்னும் செய்யும். நாம் செயல் மூலமாக கௌரவத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். நம்மளுடைய செயல்கள் மூலமாக கௌரவத்தை உருவாக்குறோம். 10ஆம் பாவம் தான். அது தொழில் மூலமாக மதிப்பு மரியாதையவும் கௌரவத்தையும் புகழ் அந்தஸ்தையும் தர்றது. அப்படி தந்தாலும் அதை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை 1ஆம் பாவத்துக்கும் இருக்கு. ஸ்டேட்டஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது 10ஆம் பாவம் நிலை பெற்ற ஒரு அற்புதமான மதிப்பு மரியாதை கௌரவத்தை கொடுத்தாலும் அதை ஒழுங்குபடுத்தி தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை 1ஆம் பாவத்திலிருந்து தான் வரும். பிறப்பின் கௌரவமாக இருந்தாலும் பிறந்தபின் செயலினால் ஏற்படக்கூடிய கௌரவத்தையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை தன் மக்களுக்கு விட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு கௌரவமான பேரு புகழ் அந்தஸ்தை 1ஆம் பாவம் தான் தக்க வைக்கும். எனவே 1ம் 10ம் கௌரவத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நன்றி.